இந்த நாளிலும் கூட நாங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் 11வது அதிகாரம் 39வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். 4 நாளாய் போச்சு. இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். மரியாளுக்கும் மாத்தாளுக்கும் சகோதரர் லாசரும் மரித்து போய்விட்டார். அங்க மாத்தாள் மரியாள் இடத்துல மரண வீட்டுக்கு யூதர்கள் அநேகர் வந்திருக்கிறார்கள். அங்கு இயேசுவும் சீசர்களும் இருக்கிறார்கள். இயேசு வருகிறார் என்றவுடனே மாத்தாள் சந்தோஷமாக ஓடி போகிறார், தன்னுடைய கவலைகளை இயேசுவிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு. அது மாத்திரமல்ல, தன் சகோதரியை வந்து சொல்லுகிறார், போதகர் வந்துட்டார். அவளும் எழும்பி போனாள். அங்கிருந்த யூதர்கள் சொன்னார், அவள் கல்லறைக்கு போகிறாள், அழப்போகிறாள் என்று சொன்னார். ஆனால் அவளை இயேசு விட்ட போனார். நான் மாத்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். நீங்க இல்லாததுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்று அவள் சொல்லுகிறாள். இயேசு சொல்லுகிறார், இல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். அப்ப 2 பேரும் இயேசுவை கூட்டிட்டு வரும்போது யூதர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கல்லறைக்கு போகிறார். கல்லறைக்கு போவதற்கு முன்பாக அந்த குடும்பத்துக்காக அழுதார் ஆண்டவர், கரிசனை கொள்கிறார். அதை பார்த்த உடனே யூதர்கள் எல்லாரும் சொல்றார்கள், அந்த மக்கள் எல்லாம் சொல்றார்கள், இயேசு இந்த குடும்பத்தின் மேல இவ்வளவு கரிசனை வைத்திருக்கிறார். அவர் போகும்போது அவருக்கு பின்னால போன உடனே கரிசனை வைத்தவர், அவங்க சொல்றத பாருங்க, அவன் கரிசனை வைத்தவர் அவனை உயிரோடு எழும்ப பண்ண மாட்டாரோ? இந்த ஜனங்களுக்காக அழுறவர், இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர். அந்த யூதர்கள் அறிக்கை செய்கிறார்கள், இவ்வளவு நேசித்தவர், இவ்வளவு அன்பு கூர்ந்தவர், இவ்வளவாய் அவர்களை குறித்து கரிசனை கொண்டு அழுதவர், அவரை உயிரோடு வைக்கவும் அவரால் முடியாதா என்று நம்புகிறார்கள். உடனே ஆண்டவர் கேட்கிறார், அவரை எங்க வைத்தீர்கள்? உடனே அந்த சுற்றி இருந்த மக்களுக்கு ஒரு விசுவாசம் வருது. ஏனென்றால் அவர்கள் நினைத்தபடி, எதிர்பார்த்தபடி இயேசு என்ன கேட்கிறார், அவர் எங்க வைத்தீர்கள், எங்க வைத்தீர்கள், எங்க வைத்தீர்கள்? அவங்க விசுவாசித்த பிரகாரமாய், நம்பின பிரகாரமாய் ஆண்டவரும் கேட்கிறார். ஆனால் அந்த மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், இன்றைக்கு இயேசு ஏதோ ஒன்று செய்ய போகிறார், இயேசுவால ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அவர் கேட்ட கேள்வியை பாருங்க, இயேசுவால ஏதோ ஒன்று நடக்க போகிறது. அவர் கேட்ட கேள்வியை பாருங்க, கண்ணீர் விட்ட இயேசு, கலங்கின இயேசு, பரிதபிக்கிற இயேசுவானவர் இவனை உயிரோடு எழும்ப பண்ணவும் அவரால் முடியும் என்றதை சொல்றார்கள். ஆண்டவர் வந்து இதெல்லாம் அவர்களுக்குள்ள இருந்த எல்லாத்தை பார்த்து, மனதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றார், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் பன்மையில சொல்றார். ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கு சொல்லாமல், ஒருவேளை மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கலாம், அங்க நின்றவர்களுக்கும் சொல்லியிருக்கலாம், நீங்கள் அந்த கல்லை என்ன செய்து விடுங்கள், எடுத்து போடுங்கள். அருமையான காலை நேரத்தில் கத்திரங்கள் எல்லாருக்கும் சொல்ற, உங்கள சில குறைபாடுகள் உண்டு, சிலர்ல சில பிரச்சனைகள் உண்டு, சில போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய காரியத்துக்கு உங்களோட மனதை இறுக்கி பிடிக்காதீங்க. உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடவுளுக்கு சேவை செய்ய முடியாமல் இருக்கிற காரியத்தை எடுத்து போடுங்க. கர்த்தர் தான் எங்களுக்கு எல்லாமே அவர் இருக்கிறபடினால் இந்த கடைசி காலத்தில் தேவன் எங்களை நடத்தணும். அந்த கல்லை எடுத்து போடுங்கள், எடுத்து போடுங்கள். மரித்தவனுடைய சகோதரி சொல்லுகிறார், 4 நாள் ஆயிற்று. ஒருவேளை மரியாள் இயேசு வந்து எங்க வைத்தீர்கள் என்று கேட்ட வேளையில, அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்ன வேளையில
ஆண்டவர் மேல கரிசனையாக கூட இந்த வார்த்தையை சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே உமக்கு இந்த துர்நாற்றம், நீ அங்க போக வேண்டாம் என்று கரிசனைப்பட்டிருக்கலாம். இரண்டாவது, உண்மையாகவே அந்த பாடி என்ன செய்திருக்கலாம், மணக்கிறதாய் கூட இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அது என்னவா இருந்தாலும், எந்த நிலை இருந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு இருந்தாலும், யோபு சொல்றாரு, சரீரம் அழுகி நாவெல்லாம் வறண்டு சரீரமெல்லாம் அழுகி ஒன்றுமில்லாம போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். எத்தனை விசுவாசிக்க, அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னோட இருப்பார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த அழுகின அந்த எலும்பு கூட்டத்தார யோபத்தார கர்த்தர் முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை இரட்டத்தனே ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்ய ஆயத்தம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கல்லை எடுத்து போடுங்க. அந்த கல்லை எடுத்து போடுங்க. நீங்க வைராக்கியம் கொள்றவளா இருக்கக்கூடாது. கடவுளுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவளா ஐயா. சில காரியங்களை தியாகம் செய்யணும். சில காரியங்களை அர்ப்பணிக்கணும் ஆண்டவருக்கு. சுயநலமாயிராதீங்க. ஆண்டவருக்கு உகந்ததை குறித்து சிந்திங்க. ஆமென். 40வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லு. இந்த தேவ மகிமை என்பது அது பரலோகத்தில் இருந்து வருகிற ஒன்றாயிருக்கு. இயேசு எங்கிருந்தாரோ அங்கெல்லாம் அவருடைய மகிமை வந்து இறங்கியது. ஆலயத்துக்கு என்று பிரசங்கம் பண்ணுகிற நேரம் மகிமை வந்தது. அங்கே இருந்த வியாதிஸ்தர்கள் சுகம் பெறுகிறார்கள். அங்கே இருந்த பிசாசு பிடித்தவர்கள் எல்லாரும் விடுதலை அடைகிறார்கள். ஆண்டவர் கானான் ஊர்ல அங்கே திருமண வீட்டில் இருந்த போது, அங்கே திராட்சரசம் குறைந்த போது ஆண்டவர் அங்கே இருந்தபடினால் தேவனுடைய மகிமை அவர்களையும் அந்த வீடு வளவு முழுவதையும் சூழ்ந்திருந்தது. அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தவர். ஆகையால் தேவனை நீ விசுவாசிக்கும் போது, நீ ஜெபம் பண்ணும் போது, உபவாசிக்கும் போது, நீ தேவனை நம்பி நடந்து தேவனை சார்ந்து கொள்ளும் போது அவருடைய மகிமையே உன்னோட இருக்கும். அவருடைய பிரசன்னம் உன்னோட இருக்கும். அது உன்னால எது முடியாதென்று நினைக்கிறாயோ அந்த இடத்துல அவருடைய மகிமையினால எல்லாம் செய்ய தேவன் உன்னை பலப்படுத்துவார். தேவ மகிமைக்கு முன்பாக எந்த நாற்றமும் இருக்க முடியாது. நான் ஒரு சாட்சி சொல்றேன். எங்களோட சபையில இருந்த மூப்பர், மரிச்சு போன மூப்பர், எங்களோட சபைக்கு வரும்போது இந்த கை அழுகி துர்நாற்றம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே எல்லாரும் ஓடுவார்கள். சபைக்கு வந்த போது சிலர் மூக்க பொத்தினார்கள். ஆனாலும் சகிச்சு கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணினோம். ஒரு நாள் தேவனுடைய மகிமை அவர் மேல வந்தது. உடனடியாக அந்த நாற்றம் எங்க போனதே தெரியாது. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. எங்கும் பார்க்க தேவையில்லை, எங்கும் பார்க்க தேவையில்லை. நம்முடைய ஊழியத்திலே நடந்தது. அன்றையிலிருந்து அந்த துர்நாற்றம் அவரை விட்டு போனது. அந்த துர்நாற்றத்தை வீசிக்கொண்டிருந்த அந்த பொல்லாத பிசாசு அவரை விட்டு வெளியேறி போனது. ஆமென், அல்லேலூயா. அது மாதிரி தான் நாம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்தில் நடந்திருக்கிற அனர்த்தத்துக்குள்ள எங்க பார்த்தாலும் துர்நாற்றம். ஆண்டவரே, உடைய மகிமையை கொண்டு வந்து ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் ஆண்டவரே உடைய கிரியைகளை நடப்பியும் என்று கேட்டு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. லாசருவை உயிர்ப்பிக்க வந்த அந்த அழுகின சரீரத்தை, மணக்கிற நாறுகிற சரீரத்தை உயிர்ப்பிக்க வந்த ஆண்டவர் எங்கள் தேசத்தில் நின்று கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நாங்கள் தான் அந்த தேசத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரே ஒரு சிறிய நாடு, ஆண்டவரே அழகான நாடு, ஆண்டவரே ஒரு 2,70,00,000 வாழுகிற நாடு, ஆண்டவரே நீதான் இந்த மக்களையும் எங்களையும் பாதுகாருங்க. இந்த மக்களுக்கு இந்த நாட்களில் இப்படிப்பட்ட இந்த அழுகின ஆண்டவர் மிருகங்களினால, பிராணிகளால, ஆண்டவர் நீர் வாழுகிற ஜந்துக்களால ஏற்படுகிற எல்லா துர்நாற்றங்களையும் மாற்றுங்கன்னு கேட்கும் போது ஆண்டவர் அதையும் மாற்றுவார். அதிலிருந்து எந்த தொற்று நோய்களும் வராமலும் காப்பாற்றுவார். எங்களுடைய ஜெபத்திலே நாங்கள் எவ்வளவு கர்த்தரை நெருங்கி போகிறோமோ, சார்ந்து போகிறோமோ, கர்த்தர் அவ்வளவாய் நேசிப்பார் தேசத்தை, எங்களுடைய குடும்பங்களை நேசிப்பார். கர்த்தரால முடியும், கர்த்தரால் ஆகும். 41 அந்த வசனம் சொல்லி பாருங்க. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய
கண்களை ஏறெடுத்து, ஆமென், கண்களை ஏறெடுத்து, ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எனக்கு தேவன் செவி கொடுக்கிறவர். அல்லேலூயா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். நான் எப்போதெல்லாம் ஜெபிக்கிறேனோ, இயேசு சொல்றார், நம்ம ஆண்டவர் சொல்றார், நான் எங்கு நின்றெல்லாம் ஜெபிக்கிறேனோ, அது வனாந்தரமா இருக்கலாம், ஆலயங்களா இருக்கலாம், கடலா இருக்கலாம். ஆண்டவர் கடல்லும் ஜெபித்தாரானே, மலையிலும் ஜெபித்தாரானே, வனாந்தரத்திலும் ஜெபித்தாரானே. ஆண்டவர் ஜெபிக்காத இடம் இல்லையே. எங்கெல்லாம் ஜெபித்தனோ. அவர் உபத்திரத்தில் இருந்த போது ஜெபித்தார். பாடுகளை எல்லாம் அவர் மேல விழுந்த போது ஜெபம் பண்றார். அவர் ஒரு கதையை சொல்லுகிறார், எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர். யாக்கோப் சொல்லுகிறார், நான் ஜெபித்த தேவன் என் சிறுமையை கண்ணோக்கினார், என் ஏழ்மையை கை தூக்கி விட்டார். ஆமென். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவார். ஆமென். அப்படி ஜெபத்துக்கு பதில் உங்களுக்கு கிடைத்ததாலதான் நீங்கள் ஆராதனையில கர்த்தரை நேசிக்கிறீங்க, அன்பு கூறுறீங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே உம்முடைய மகிமை வரணும், இந்த இடத்தில் ஒரு வல்லமை உருவாகணும், இந்த சுற்றி இருக்கிற மக்கள் உம்மை நம்பணும், உம்மை விசுவாசிக்கணும். நாங்களும் அப்படித்தான் ஜெபிக்கணும். ஆமென். இந்த கிராமம், இந்த பிரதேசம், இந்த மாவட்டம், இந்த இலங்கை, ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கத்தக்கதாக உம்முடைய மகிமை இறங்கி வரணும் என்று ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் கட்டாயம் வருவார். என் நாமத்தினால பிதாவை இதெல்லாம் கேட்கிறீங்களோ அதை பெறுவேன் என்பதே குமாரனை குறித்து தேவன் செய்திருக்கிற வாக்குத்தத்தம். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை குறித்து செய்திருக்கிற வாக்குத்தத்தம், குமாரன் மூலமா எதெல்லாம் கேட்கிறீங்களோ, இயேசு மூலம் எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதை தருவார் என்பதே வாக்குத்தத்தம். இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எதெல்லாம் கேட்பீர்களோ அதை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அறியுங்கள். ஜெபிக்கிறவர்களோட வாழ்க்கையில அவர் முன்னேற்றத்தை நாங்க பார்க்க முடியும், ஒரு வல்லமையான செயல்களை பார்க்க முடியும், ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும், அவங்களுடைய செயல்களில் தேவன் அசைவாடுகிறதை பார்க்க முடியும். ஆனா ஜெபிக்காதவர்களிடத்தில் அது நடக்காது. 121 சங்கீதம் என்ன சொல்லுது? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உதவியை செய்கிற தேவனிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கினவர். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த விஞ்ஞானிகள் முழுவதும் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக பார்த்து கொண்டிருக்காங்க தெரியுமா? எங்க நாட்டுக்கு எங்க ஏவுகணை வருதா, அணுகுண்டு வருதா, அப்படி வந்தா அந்த அவங்க வச்சிருக்கிற நவீன கருவிகளை, லேசர் கருவிகளை வைத்து அதை சுட்டு விழுத்துவதற்கு முழு பேரும் வானத்தில் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? நம்ம நாட்டுக்கு என்ன வருது சொல்ல, அதெல்லாம் தேவன் பார்க்க சொல்ல இல்லை. அவரை பார்த்தா போதும், அவரை பார்த்தா போதும். அவரை பார்த்தா சொல்றார், நான் உனக்கு சரியான பாதையை தருவேன், உன் காலை தள்ளாட விட மாட்டேன், உன்னை காக்கிறவர், நான் உனக்காக உறங்க மாட்டேன், இரவும் பகலும் உறங்க மாட்டேன். இஸ்ரவேலை காக்கிறவர் உன் வீட்டையும் காப்பார். ஆமென். உன் குடும்பத்தை காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி ஆமென். அவர் உனக்கு நிழலாய் வருவார். வானத்தை பார்த்து அண்ணாந்து ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நிழலாய் இருப்பேன், அந்த சூரியன் அந்த சந்திரன் உன்னை சேதப்படுத்த விடமாட்டேன். ஆமென். இந்த சூரியனும் சந்திரனும் சேதப்படுத்துறது என்று ஏன் பைபிள்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு சிலர் வானத்தில் அண்ணாந்து பார்த்து நட்சத்திரம் பார்க்கிறார்கள். நல்லது இருக்கா கெட்டது இருக்கா, வருமா வராதா, என்ன பணம் வருமா வராதா, நட்சத்திரம் பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார் 19வது சங்கீதம், இப்போ ஒன்றுக்கு வாங்க. 19வது சங்கீதம் ஒன்றுக்கு வாங்க. கர்த்தரேன் வானத்தை பார்க்க சொல்றார். வானம்தான் நம் தேவனால படைக்கப்பட்ட சகலத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கு.
வாசிக்க பாப்போம். வானங்களே, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பாருங்கள், வானங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமையை, நல்லா கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, வெளிப்படுத்துகிறது. வாசிப்போம். ஆகாய விரிவு, ஆகாய விரிவுகள் அவருடைய கரங்களின் கிரியையை அவருடைய கரத்தின் கிரியைகளை எல்லாம் அறிவிக்க, பகலுக்கு பகல், பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, அவைகளுக்கு பேச்சு இல்ல, வார்த்தையும் இல்லை, அதுக்கு வார்த்தை இல்ல, அவைகளின் சத்தம் சத்தம் கேட்கிறது இல்ல. ஆகிலும் அவைகளின் சத்தம், அவருடைய சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள், அவருடைய வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி சக்கரம் வரைக்கும் எங்கும் செல்லுகிறது. சபையே, பத்தியலா, ஆண்டவர் தம் மகிமைக்காக சிருஷ்டித்து வைத்தவைகளை பார்க்க சொல்றார். அது ஒன்றும் சொல்றதில்லை, ஒன்றும் பேசுறதில்லை, குறை சொல்றதில்லை. அது பகலுக்கு பகலாக அதனதின் பாதையில போய்கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிறதெல்லாம் மகிமையை வெளிப்படுத்துகிறது. யாரையும் பகைக்கிறதில்லை, யாரையும் வெறுக்கிறதில்லை. அங்க பாருங்க, தேவன் சிருஷ்டிப்பு எப்படி இருக்கு. ஆனா சபை சில நேரம் கொஞ்சம் நீர் விசாலமா இருக்கு, கொஞ்சம் சுயநலமா இருக்கு. எனக்காக, எந்த வீட்டுக்காக. பைபிள் சொல்லு, எழும்பு எழும்பு சியோனே, வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த அலங்காரமான எருசலேமே, நீ அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். அசுத்தனும் பாவியும் உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறித்து எழும்பு. உன் சுயநலத்தை தூக்கி போடு. அங்கால சுயநலம் உன்னை சாக கொள்ள போகுது, உன்னை சாகடிக்க போகுது. வாத வரப்போது, எப்படி தப்புவாய்? கர்த்தரோ வெள்ளம் போல சத்துரு வரும்போது உனக்காக கொடி பிடிக்கிறவர் என்னுடைய தேவனுடைய ஆவி. ஏன் இயேசு வானத்தை அங்க கிரியை பார்க்கிறார். ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. என் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு, கர்த்தாவே நீ சொன்ன இந்த நட்சத்திரங்களை பார்க்கிறேன். ஆண்டவரே, வானத்தில் இருக்கிற சூரியனை பார்க்கிறேன், வானத்தில் இருக்கிறதான சந்திரனை பார்க்கிறேன், வானத்தில் இருக்கக்கூடிய கிரியைகளை பார்க்கிறேன். ஆண்டவரை இவ்வளவு மகிமையாய் சிருஷ்டித்த வல்லமை உள்ள கடவுளே, இந்த 52 மீன்களையும் பெருக்கித்தாங்க. நான் உங்களோட தேவையை பார்த்துட்டு உங்களோட முகத்தை பார்த்தா உங்களுக்கு கோபம் வந்துடும், என்ன பாசர் கேட்கிறாருன்னு. ஆனா அங்க பார்த்தா உங்களோட முகத்தில் இருக்கிறதை விட அவருடைய முகம் சொல்லும், நான் உனக்கு கிருபை தருவேன், உன்னை ஆசீர்வதி. புதிய புதிய வழியெல்லாம் கர்த்தர் தர ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அது உங்களுக்கு கண்களுக்கு ஆச்சரியமாய் தோன்ற போகிறது. வனாந்தரத்தில வழிகளும் அவாந்தர வழிகளும் ஆறுகளும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கள் தேசத்தையும் அவர் மாற்றுவார், எங்கள் ஜனங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். எங்கள் தேசத்தில் குலைந்து போன எங்களுடைய பட்டணங்களை, நகரங்களை ஆண்டவர் புதுப்பித்து தருவார். இயேசு சொன்னார், நீங்க என்ன அன்பு கூற இல்லை, நான் உங்களை அன்பு கூர்ந்தேன். நீங்க என்ன தேட இல்லை, நான் உங்களை தேடினேன். அங்க லாசருவிடத்துல போய் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு முன்பாக அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கல் புரட்டப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், எல்லாரையும் பார்க்க சொன்னார், பாருங்க நீங்க வைத்த லாசரு தானே, நீங்க சுத்தி கொண்டு வச்ச லாசரு தானே. அங்க ஆண்டவர் சொன்னார், எல்லாம் வெளியாக்குங்க வெளியாக்குங்க வெளியாக்குங்க. அது மாதிரி உங்களோட தடைகளை எடுங்க, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, எல்லா மக்களும் பார்க்கட்டும். எங்களால தான் இதெல்லாம் நடக்குது, எங்களால தான் இது ஆகுது என்று மற்றவர்கள் பார்த்து தேவனை விசுவாசிக்கணும். ஆமென். கூட அபிஷேகங்களுக்குள்ள நீங்கள் தேவனை வைத்து கிரியை செய்யுங்க. ஜெப அபிஷேகம், உபாச அபிஷேகம், ஆண்டவர் சுகமாக்குற அபிஷேகங்களை வைத்து தேவன் என்னோட இருக்கிறார் என்று எல்லா மக்களும் பார்க்கத்தக்கதாய் வீடுகளில் நின்று, தெருக்களில் நின்று அங்கே ஆதி அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணி வியாதிகளை சுகமாக்கிறது போல நீங்களும் எழும்புங்க. நீங்கள் சொல்லணும், பரிகாரியான கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், சுகம் தருகிறவர் எனக்குள்ள இருக்கிறார், விடுதலை தருகிறவர் எனக்குள்ள இருக்கிறார், ஜெபத்தை கேட்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார், விண்ணப்பங்களை கேட்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். தோல்வி உங்களுக்கு இல்லை, வாங்க ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்திருக்கத்தக்கதாத்தான் லாசரு எழும்பி உட்கார்றார் கல்லறைக்குள்ள. ஆண்டவர் சொன்னா, அவனை வெளியே கொண்டு வாங்க. லாசருவே நீ வெளியே வா. அதில் ஆண்டவர் கூப்பிடுறார், ஊரத்த சத்தமாய் கூப்பிட்டவரார். எல்லாரும் பார்த்தவர்கள், கண்ணால பார்த்தவர்கள், அதே சரீரம், அதே சரீரத்தில் அற்புதத்தை கர்த்தர் செய்தார். எங்கேயோ கொண்டு போயிட்டு கொண்டு வந்து வைக்கிறதல்ல, ஏமாத்து வேலை இல்லை. நம்ம ஆண்டவர் மெய்யாகவே அற்புதம் செய்கிறார், மெய்யாகவே ஜீவிக்கிறார், மெய்யாகவே உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களோட வீடுகளில் நல்லா கரங்களை தட்டி
அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், கர்த்தர் கிரியை செய்யணும், மாற்றங்கள் வரணும். ஏதெல்லாம் கிட்ட இல்லையோ, எது இல்லையோ என்று கலக்கம் இல்லாம தேவன் தேவைகள் எல்லாம் சந்திக்கணும்.